ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்ம இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் நாள் ஒரு ஸ்வீட்லேருந்து நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். என்னன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். அதில் கேரட் அல்வா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப விலை கம்மியாகவும் அதுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி செய்யலை. வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய டிப்ஸில் தான் செய்கிறேன். நான் அதுக்கு கேரட்டுக்கு நல்லா கழுவி துருவி வச்சுருக்க கேரட் எடுத்து குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யில் இந்த கேரட் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இது கூட 2 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன் நான். இந்த கேரட் வந்து 1.5 கிலோ கேரட் இருக்கும். இதோடைய அளவு வந்து 1.5 கிலோ. குறைஞ்சபட்சம் 10 பேர் சாப்பிட்லாம் இந்த ஸ்வீட்டு. ஸோ ஒரு வாரத்துக்கு இது கெட்டு போகாது. குக்கரில் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாடை போட்டோம். பச்சை வாடை ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலுன்றதுனால ஸோ அது பச்சை வாடை வரதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் கேரட் கூட சேர்ந்து அந்த ராஸ்மல்லாம் போட்டுன்ட்டுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கிறேன். 2 விசில் நல்லா வெந்துடும். நல்லா கேப் லாக் பண்ணியாச்சு. 2 விசில் விட்டாச்சு. 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக கேரட்டும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்குது. 3 விசில் கூட விட்டுருக்கலாம். ஸோ நான் 2 விசில் தான் விட்டுருக்கேன். ஏன்னா நான் கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூட முந்திரி, திராட்சை இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா வீட்டில் இதாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் என்னென்னா பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நெய்யிலே நல்லா வரட்டும். இந்த அல்வா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அல்வா. நம்ம எப்போவுமே பாயாசம், கேசரி இந்த மாதிரி ஸ்வீட் தான் ரெகுலராக செய்வோம். ஸோ இன்றைக்கி என் பொண்ணுக்கு பிறந்தநாள்ன்றதுனால நான் டிஃப்ரெண்ட்டாக கேரட் அல்வா செய்யலான்னு சொல்லிவிட்டு, அதே சமயம் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வேறு மாதிரி செஞ்சால் இதோட டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இப்போ அந்த பால் கூட வெந்துருச்சுல கேரட்டு, அதை எடுத்து நல்லா முந்திரி வறந்த மேலே அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது சர்க்கரை போட்டுக்கலாம். ஸ்வீட் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ அந்த பால் ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு சர்க்கரை அந்த சிரப்புலாம் இறங்கியிருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக பாலும் சிரப்பு கேரட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஃபுல் ட்ரை ஆகட்டும். நான் பால் ஊற்றும் போது இடையில் வடிகட்டலை. ஏன் வடிகட்டலைன்னா இதுக்காக தான். பாருங்கள், ஒயிட்டாக தெரியுது இல்லையா. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு ரொம்ப டெம்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு செய்யும் போதே டெம்ட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். அது ஃபுல்லாக ஒரு ஜவ்வு மாதிரி வரட்டும். ஃபுல் திக்னஸ் ஆகட்டும். நல்லா பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வேகணும். ஃபுல் திக்னஸ் ஆகி ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இது செய்து 10 நிமிஷம் தான் டைம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் செய்கிறதா கேரட் அல்வான்னு சொல்லுவீங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயரில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டோடு நான் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. வேறு என்ன ஸ்வீட் செய்யணும், வேறு டிஷ் செய்யணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். நான் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க தான். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நம்ம சூப்பரான கேரட் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணுன்ற மோட்டிவேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகே, பாய்.